முருகன் பக்தர்னு சொன்னாங்க. எந்த நாட்டுக்கு முருகன் பக்தர்? பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வருகின்ற வசனத்தைத்தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது. நாட்டு நட்டாயா தலை பறித்தாயா என்ற குழுவுக்கு ஏற்றார் போல்தான் அவரை தூக்கி தாக்க வேண்டியது. அவருக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம்? யார்? தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 71,000 திருக்கோயில்கள் இருக்கிறது. இதுவரையில் வரலாறு காணாத அளவிற்கு 3,117 திருக்கோயில்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடந்திருக்கிறது. 2 திருக்கோயிலே இருந்த முழு நேர அன்னதான திட்டம் இன்றைக்கு 19 திருக்கோயிலே செயல்படுகிறது. ஆண்டுக்கு 3.5 கோடி பக்தர்கள் பசியாகிறார்கள். 734 திருக்கோயில் இருந்த ஒருவேளை அன்னதான திட்டம் இன்றைக்கு 784 திருக்கோயில்களில் அந்த அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறோம். அன்னதான திட்டத்திற்கு மாத்திரம் ஆண்டிற்கு 130 கோடி ரூபாயை இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுத்தியிருக்கிறது. இறை என்பவர்கள், இறை பசியோடு வருபவர்கள், பக்தி பசியோடு வருபவர்கள், 2 பசியையும் ஒரு சேர தீர்க்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்தில் மருத்துவமனை இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு 14 திருக்கோயில்களில் மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம். காலத்தை நேரத்தையும் அருமையும் கருதி இதுவரையில் 117 முருகன் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றன.